வணக்கம். நியூஸ் டைம் புதிய யூடியூப் சேனல் நம்முடைய அன்பிற்கும் பாசத்துக்குரிய அருமை சகோதரர் திரு அன்னமரசு அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாகவே ஒரு அனுபவம் என்பது ஒரு மிக மிக முக்கியம். அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எஜுகேஷன் இஸ் ஹார்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ ஜாக்கின்னு சொல்லுவாங்க. என்னதான் நம்ம படித்தாலும் அனுபவம் என்பது மிக ஒரு பெரிய விஷயமாக நாம் எல்லா துறையிலையும் அதான் நமக்கு கை கொடுக்கும். அந்த வகையில் திரு அன்னமரசு அவர்கள் இளைஞராக ஏறக்குறைய 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஊடகங்களிலே பணிபுரிந்து ஒரு நல்ல ஒரு திறமையோடு பணியாற்றியவர். அவர் தன்னுடைய சொந்த முயற்சியில் இன்றைக்கு புதிதாக நியூஸ் டைம் அந்த யூடியூப் சேனல் அதை ஆரம்பித்திருப்பது என்பது ஒரு புதிய முயற்சி, நல்ல முயற்சி. அவருடைய அந்த முயற்சிக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுவாக இதில் என்ன ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்று சொன்னால், இளைஞராக நான் அந்த காலகட்டத்தில் 84ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு, அதாவது பிஎஸ்சி வேதியியல், அதாவது கெமிஸ்ட்ரி முடித்தப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயும் போய் வேலை செய்கிறதுக்கு தோணலை. சில அரசு நிறுவனங்களில் நேர்முக தேர்வுக்கு அழைப்பு வந்தாலும் கூட நிச்சயமாக தெரியும், அது அன்றைக்கி ஒரு பொலிட்டிக்கல் ரெக்கமெண்டேஷனில் நமக்கு கிடைக்க போகிறதுன்னு தெரியும். அந்த காலகட்டத்திலே, அதாவது நான் சொல்கிறது டிகிரி முடித்த உடனே, தேர்வு முடிஞ்ச உடனே. அதனால் நான் அதை ஒரு சம்பிரதாயத்துக்கு நான் அதில் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும், ஆனால் முழு முயற்சி அன்றைக்கி ஒரு புதிய தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு கும்மிடிப்பூண்டியில் ஒரு ஆரம்பத்தில் ஒரு தொழில் முனைவோராக தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்தது. நான் எதுக்கு இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு கடமைப்பட்டிருக்குன்னு சொன்னேன்னா, பொதுவாகவே ஒரு இளைஞர்கள் அவர்கள் ஒரு தொழில் முனைவோராக வருவதன் மூலம்தான் நாட்டிலே வேலையில்லா திண்டாட்டம் முழுமையாக அது இல்லாமல் போகின்ற ஒரு சூழ்நிலை வரும். நம்ம பார்த்து ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை உடையவங்களாம் நிச்சயமாக நான் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக, குறிப்பாக பெரிய பத்திரிகை ஜூனியருடன் போன்ற பத்திரிகைகளும் கூட திரு அன்னமரசு அவர்கள் பணியாற்றி இன்றைக்கு தன்னுடைய சொந்த முயற்சியில் இன்றைக்கு அந்த யூடியூப் சேனல் நியூஸ் டைம் ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே அந்த புதிய முயற்சிக்கு எங்கள் நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு எங்கள் இயக்கத்தின் சார்பில் அத்தனை ஒத்துழைப்பும், அதே நேரத்தில் சமூகத்தில் நிலவுகின்ற அந்த பிரச்சனைகள் உள்ளது உள்ளவாறு யாருக்கும் அடிபணியாமல், அதாவது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்கின்ற வகையில், அந்த வகையில் நம்முடைய இந்த ஊடகம் குறிப்பாக இந்த உங்களுடைய, அதாவது திரு அன்னமரசு நிறுவனராக கொண்ட யூடியூப் சேனல் அவர்கள் அந்த பணியை மேற்கொள்வதன் மூலம் நிச்சயமாக ஒரு வலைதளங்களிலே ஒரு கோல் வச்சுக்கின்ற வகையில் நியூஸ் டைம் நிச்சயமாக அது அமையும் என்ற அந்த ஒரு நம்பிக்கையை இந்த நேரத்தில் நான் வெளிப்படுத்தி திரு அன்னமரசு அவர்களுக்கு, அவரோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற அவருடைய நண்பர்கள், ஸ்டாஃப் என்று சொல்லக்கூடிய அந்த அலுவலர்கள், ஊழியர்கள், கேமராமேன் அத்தனை பேருக்குமே என்னுடைய நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.